அங்கிருந்து எடுத்துனா மாவட்டம் தெரிய மாட்டேன். இந்த பக்கம் வா. இந்த காலத்தில் கொஞ்சம் நிகழ்வுகளாக நினச்சி பார்க்கணும். எந்தெந்த கோணத்தில் இப்படியெல்லாம் மத்திய அரசால் மாநில அரசால் இங்கிருந்து சிறுபான்மை மக்கள்லாம் பாதிக்கப்பட்டோம். எப்படியாப்பட்ட சட்டங்கள்லாம் புதுசாக போட்டாங்க. மத மாற்ற சட்டம் என்னென்ன கோணங்களையும் இப்படிலாம் போட்டு இப்படிலாம் சின்ன சிறுபான்மை மக்களை எல்லாம் வஞ்சிக்க வேண்டுமோ வதைக்க வேண்டுமோ அப்படிலாம் வதைச்ச காட்சிகளாம் காண்பது உண்டு. ஆனால் இதே சிறுபான்மை மக்களுக்காக இன்றைய தினம் நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு முக்கியமான வாசகம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற நான் இடம் தருகிறேன் என்று. அதுபோல இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 10 ஆண்டு காலம் நாம் வருத்தப்பட்டு எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் மத்திய அரசால் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் புறந்தள்ளப்பட்டோம், அவையெல்லாம் இன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மையினுடைய அரணாக விளங்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே அனைவரும் உரையாற்றியது போலத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் கல்வி என்கின்ற ஒன்று எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக முதல் காரணமாக இருப்பது எதுவென்று சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு வேளாங்கண்ணியில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற